தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அரசியல் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவு பெற்றது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா என 30க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்பு மனு பரிசீலனை பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேட்பாளர் அருண்குமார் வந்திருந்தார். அவர் திடீரென அங்கிருந்து மாயமாகிவிட்டார். தொடர்ந்து வெளியில் இருந்த 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் குவிந்த நிலையில் ஒருவரின் செல்போன் அழைப்பிற்கு, அதாவது அருண்குமார் வேட்பாளர் அங்கிருந்து நான் சென்று விட்டதாகவும் என்னுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறி அங்கிருந்து மாயமாகிவிட்டதாக தகவல் வெளியாகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொண்டர்கள் எங்களை உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் காணாமல் போன நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வேட்பாளர் அருண்குமார் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். ஏற்கனவே வலசியூர் என்ற ஊராட்சியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு கவுன்சிலராக பதவி வகித்தார். இவர் வேட்பாளராக அறிவித்த பொழுதே பலரும் இவருக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். இவர் கட்டாயம் இறுதி வரை வேட்பாளராக நிற்க மாட்டார், கட்சி தாவி விடுவார் அல்லது பல்டி அடித்து விடுவார் போன்ற பல்வேறு விமர்சனங்களும் இவர் மீது எழுந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அறிவிக்கப்பட்ட தாவேகா வேட்பாளர் மாயமாகியுள்ள நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேட்புமனு ரெஜிஸ்டர் ஆயிருந்தா யாருக்கிட்ட சொல்லணும்? நிர்வாகிகள் அதே மாதிரி மாற்று வேட்பாளர் நாங்க ரெடி பண்றோம், எல்லாம் நாங்க ரெடி பண்ணியாச்சு, நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னாங்க. இல்லன்னா நாங்க யாரோ ஒருத்தர் பண்றோம்ல. அதெல்லாம் விலை போயிட்டு இருக்கிறவங்க முட்டாளுங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க.